நம்ம எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, தூக்கம், ஏன் ரெஸ்ட் ரூம் கூட கிடைக்கும். ரயில் நிலையங்களும் சரி, ரயில்லையும் சரி, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது முக்கியமான ஒன்றே ஒன்று மட்டும் இருக்காது. ரயில்லையும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி. அதுதாங்க இந்த மெடிசின், எமர்ஜென்சி யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எய்ட். இதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேதுன்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மருந்துகளை சட்டப்பூர்வமாக விற்பனை செய்யறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மருந்துகளை சரியான குளிர் நிலையிலையும் ஒரு சில மருந்துகளை சரியான வெப்பநிலையிலையும் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் ரயில் நிலையத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரயில் நிலையங்களில் மேற்கூரை, தகர செட்டு, அதை பார்த்தாலும் தெரியும். அது போக கூட்ட நெரிசல்லாம் இதெல்லாம் பார்த்தா கடைப்பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் பிறந்தாலே ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் விற்பனை பண்ணுற எல்லா பொருளோட விலையும் பார்த்தோன்னா ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் இந்த மருந்தை பொறுத்தவரை விலை ஏறுறது பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதிகபட்சமாக 25 பைசா வரைக்கும் ஏறும். ஆனால் விற்பனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூபாய் 2 தான் ஒரு மருந்தோட விற்பனையே இருக்கும். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கடை போடுறதுக்கு மாத வாடகை பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வரைக்கும் இருக்குங்க. அதுவும் வருஷம் பிறந்து ஏறிக்கிட்டே போகும். ஆனால் அந்த மருந்தோட விற்பனையோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய், அதிகபட்சம் ரூபாய் அப்படி தாங்க வரும். விற்பனை பண்ணுற மருந்தோட ரேட் எங்கே இருக்குது, அது கொடுக்குற வாடகை எங்கே இருக்குது. இந்த ரீசனால தாங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடை எங்கேயுமே இருக்காது. பேசஞ்சரோட உயிரெல்லாம் அவ்வளோதான் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. அண்ட் ரயில் நிலையத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவைன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு கிட் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு பார்த்தா நீங்கள் வந்து உடனே போயிடலாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே.